வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சுட்டெரிக்கும் சூரியன், பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள். மட்டக்களப்பு கிணறு விவகாரம் அடுத்தடுத்து அவிழும் மர்ம முடிச்சுக்கள். கொழும்பில் சிக்கியவருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. பிரபல பாடசாலையில் அதிபர் செய்த முகம் சுளிக்கும் செயல், துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட மாணவன். லிட்டோ கேஸ் நிறுவனம் வெளியிட்ட முக்கியமான தகவல். மட்டக்களப்பில் மனைவியை சுட்ட கணவன், சம்பவத்தால் ஷாக். பணம் கேட்டு தொல்லை செய்த கள்ளக்காதலி கொலை செய்து பிரிட்ஜில் வைத்த காதலன். மட்டக்களப்பு கிணற்றில் உயிர் தப்பிய பெண்ணின் திகில் அனுபவம். யாழ்ப்பாணம் மண்டைதீவு படுகொலை வழக்கில் திடீர் திருப்பம். தொடர்பென விரிவான செய்திகள். நாடு முழுவதும் நிலவுகின்ற கடுமையான வெப்பநிலை காரணமாக வெப்பம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களில் அன்றாட செயற்பாட்டில் மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சிறுவர்கள், முதியவர்கள், நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டோர் இந்த வெப்பமான காலநிலையில் நீரிழப்பு, வெப்பத்தாக்கம் மற்றும் தோல் பாதிப்புக்குள்ளாகும் அதிக அபாயத்தை கொண்டதாக எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மயக்க மருந்து கொடுத்து பெண்கள் கடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையிடப்பட்டு கிணறுகளில் வீசப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மயக்க மருந்துகளை வழங்கியதாக தெரிவிக்கப்படும் 7வது சந்தேக நபரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பிலிருந்து சென்ற கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் குழுவினர் கொழும்பு வத்தலை பகுதியில் வைத்து மயக்க மருந்துகளை விநியோகம் செய்த நபரை கைது செய்தனர். விசாரணையின் பின் கொக்கட்டிச்சோலை போலீசாரால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி அறையில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது 7வது சந்தேக நபருடன் 1வது சந்தேக நபரும் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபர்கள் மூடிய நிலையில் நீதிமன்றத்துக்குள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மாத்தளை பகுதியில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் சங்கம் ஒன்றின் நிர்வாக அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த உத்தியோகத்தர் பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபராக கடமையாற்றுவார் என்று போலீசார் தெரிவித்தனர். 14 வயது சிறுவனை கடுமையான முறையில் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார். பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டிக்கான பயிற்சிக்கு சென்றபோது பல சந்தர்ப்பங்களில் குறித்த சிறுவன் பாதிப்புக்குள்ளானதாக தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட அதிபரிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டுக்கு சொந்தமான 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு கையிருப்பு மாலைதீவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ கேஸ் நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த கையிருப்பை விரைவில் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஏப்ரல் மாதத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த அளவு போதுமானது என்றும் லிட்டோ கேஸ் லங்கா நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார். மேலும் மே மாதத்துக்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏந்திய கப்பல் ஒன்று ஏப்ரல் 25ஆம் தேதி இலங்கைக்கு வர திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் கணவரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 27 வயதிற்கு 3 பிள்ளைகளின் தாய் படுகாயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று இரவு ஆற்றங்கரை வீதி புச்சாங்கணியில் இடம்பெற்றது. குடும்ப தகராறு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் மனைவி தாயாருடன் வாழ்ந்து வந்த வேளை மனைவியை பழிதீர்க்கும் முகமாக தோணித்தோட்டம் மடு என்ற இடத்தில் வசித்து வந்த கணவர் கட்டுத்துப்பாக்கியுடன் வந்து அவரை சுட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு கிணற்றில் உயிர் தப்பிய பெண்ணின் திகில் அனுபவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பகுதியில் உள்ள பாரடைந்த கிணறு ஒன்றிலிருந்து வவுணத்தீவு பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் தாய் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். இந்நிலையில் குறித்த பெண் அன்றைய தினம் இடம்பெற்ற சம்பவ தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் விளக்கம் அளித்தார். மேலும், நான் அன்றைய தினம் காலை 10:30 மணியளவில் மட்டக்களப்புக்கு செல்வதற்காக எனது குழந்தையுடன் வவுணத்தீவு சந்தி பேருந்து நிலையத்துக்கு சென்றேன். அங்கு ஒரு வயோதிப பெண்ணும் பேருந்துக்காய் காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு முச்சக்கர வண்டி எங்களை எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டது. நான் மட்டக்களப்பு நகருக்கு செல்ல வேண்டும் என்று கூறிய போது எம்மை ஏறுமாறு கூறினர். என்னிடம் போதிய பணம் இல்லை என்று கூறிய போது 100 ரூபாய் மட்டும் தருமாறு கூறினர். அதை ஏற்று நானும் அந்த வயோதிப பெண்ணும் அதில் ஏறினோம். முச்சக்கர வண்டி நகரை நோக்கி சென்றபோது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அருகில் அந்த வயோதிப பெண் இறங்கிக் கொண்டார். பின்னர் என்னை எங்கு விட வேண்டும் என்று கேட்டபோது சத்தார் புடவைக்கடை வீதியில் விடுமாறு கூறினேன். அங்கு என்னை இறக்கிவிடும் போது அந்த முச்சக்கர வண்டியில் இருந்த ஒரு பெண் தான் சேலை எடுக்கப் போவதாகவும் அதுவரை தன்னுடன் வருமாறும் என்னை கேட்டுக்கொண்டார். நான் சேலை கடைக்கு முன்னால் காத்திருப்பதாக கூறினேன். நான் குழந்தையுடன் அருகில் இருந்த நகை கடைக்கு சென்று அடகு வைத்த தங்க மோதிரத்தை 24,000 ரூபாய் செலுத்தி மீட்டுக் கொண்டேன்.
மீண்டும் அந்த பெண் சொன்ன கடைக்கு வந்தபோது அவர் முச்சக்கர வண்டி ஓட்டுநருடன் தொலைபேசியில் பேசிவிட்டு எங்களை மணிக்கூட்டு கோபுர சந்தைக்கு வருமாறு தெரிவித்தார். நானும் அந்த பெண்ணும் அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுரம் நோக்கி சென்று மீண்டும் அதே முச்சக்கர வண்டியில் ஏறினோம். தொடர்ந்து முச்சக்கர வண்டி பொதுச்சந்தை வீதி வழியாக சென்று ஓரிடத்து நின்றது. அங்கிருந்து பிரதான பேருந்து நிலைய வீதி ஊடாக வவுணதீவை நோக்கி பயணித்தது. வலைகிரப்பு பாலத்தை கடக்கும் போது அந்த பெண் 3 குளிர்பான போத்தல்கள் வாங்கினார். எனது மகளுக்கும் அவருக்கும் பச்சை நிற குளிர்பானத்தையும் எனக்கு விளாம்பழ குளிர்பானத்தையும் தந்தார். நான் அதை அருந்தினேன். வவுணதீவு சந்தையில் அந்த பெண் இறங்கிக் கொண்டார். அதன்பின் ஒரு இளைஞன் கையில் கத்தியுடன் அந்த முச்சக்கர வண்டியில் ஏறினார். அவர் ஏன் கத்தியுடன் ஏறுகிறார் என்று நான் கேட்டபோது மாட்டுக்கு புல் வெட்டுவதற்காக செல்வதாக கூறினர். நான் என்னை தாண்டியடியில் இறக்கிவிடுமாறு கேட்டபோது அதற்கு சம்மதித்தனர். ஆனால் முச்சக்கர வண்டி கன்னங்குடா சந்தையூடாக தாண்டியடி நோக்கி செல்லாமல் பாவக்கொடிச்சேனை பகுதியை நோக்கி சென்றது. ஏன் இந்த வீதியில் செல்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த இளைஞனை இறக்கிவிட்டு என்னை விடுவதாக கூறினர். அடுத்த சில நிமிடங்களில் நான் மயக்கமடைந்தேன். நான் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது நீரில் மூழ்கி இருந்தேன். மேலே பார்த்தபோது வானம் தெரிந்தது. வீட்டில் வெள்ளம் ஏறி விட்டதா, ஏன் வானம் தெரிகிறது என்று குழப்பமடைந்த நிலையில் தப்பிப்பதற்காக நீரில் மூழ்கி எழுந்தேன். 2-3 முறை நீரில் மூழ்கி எழுந்த பின் அம்மா அம்மா என்றும் எனது கணவரை பெயரிட்டும் சத்தமிட்டேன். மீன்பிடிக்க சென்றவர் இவ்வளவு நேரமாக என்ன செய்கிறீர்கள் என்றும் கத்தினேன். அதன் பின்னர் என்னுடைய பிள்ளையை தேடி அலறினேன். அப்போது யாரோ ஒரு சிலர் வந்து என்னுடைய கையில் கயிற்றை கொடுத்து என்னை காப்பாற்றினார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த மித்ராணி பெர்னாண்டோ என்ற பியானோ ஆசிரியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபரை 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். தெமட்டகொடையைச் சேர்ந்த 52 வயதான திருமணமாகாத தமிழர் ஒருவரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 52 வயதான குறித்த சந்தேக நபர் கொழும்பு வீடுகளில் தோட்டங்களை சுத்தம் செய்யும் தொழிலாளி என்றும் திருமணமாகாதவர் என்றும் போலீசார் தெளிவுபடுத்தினர். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி காலை ஆசிரியையின் வீட்டை சுத்தம் செய்ய சென்ற சந்தேக நபர் அங்கு அவரை பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கொலை செய்துள்ளார். குறித்த குற்றத்தை சந்தேக நபர் ஒப்புக்கொண்டதாகவும் முன்னர் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். பெண்ணை கொலை செய்த பிற்பாடு சந்தேக நபர் அவரின் வீட்டில் இருந்து கைபேசி, மடிக்கணனி மற்றும் எரிவாயு சிலிண்டரை திருடி அவற்றை பல்வேறு நபர்களுக்கு விற்றதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. ஜாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் படுகொலை வழக்கு இன்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றில் நீதவான் அனிபா ராஜீவ் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணி மரிகநாயகம் மற்றும் பிராந்திய இணைப்பாளர் செல்வகுமார் வீரணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீபக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோர் குறித்த வழக்கு சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் வழக்கின் சான்றுகளை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இந்தியாவின் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹாஜிவாகா பகுதியில் உள்ள கள்ளக்காதலியை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி பிரிட்ஜில் பதுக்கி வைத்த கடற்படை அதிகாரி ஒருவரின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்காதலியான அந்த பெண் கடற்படை வீரரிடம் தொடர்ச்சியாக பணம் கேட்டு தொல்லை செய்ததாகவும் அதன் காரணமாக அவரை கொடூரமாக கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி பிரிட்ஜில் வைத்ததாகவும் சந்தேக நபர் தெரிவித்தார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.